ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி பர்ஃபி. ஒரு கப் கேழ்வரகு மாவு வச்சு ரொம்பவும் சூப்பரான, அதே நேரத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு, நாட்டு சர்க்கரை அப்படின்னு எல்லாமே ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் லேசாக சூடானதும் பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறி செவக்கிற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையும் கேழ்வரகு மாவும் நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இது நல்லா வறுபட்டு வாசனை வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வறுக்க ஆரம்பித்து ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி கேழ்வரகோட வாசனையும் நல்லா வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நாம் வறுத்து வச்ச கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். பொறுமையாக கைவிடாமல் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இடையில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். மாவோட கலரும் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்தளவுக்கு நல்லா நிறம் மாறி திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மாவு பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. கொஞ்சமாக நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நமக்கு சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை ஒரு நெய் தடவின தட்டுலேயோ இல்லை ட்ரேலையோ சேர்த்துக்கோங்க. நெய் தடவின ஸ்பூனை வச்சு லேசாக சமப்படுத்திக்கங்க. மேலே டெக்கரேஷனுக்காக வறுத்த முந்திரி பருப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தேவையான சைஸில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கேழ்வரகு மாவில் ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் சூப்பராக செஞ்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.